إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ்வின் அன்பார்ந்த நல்லடியார்களே, நாம் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை தொடர்ந்து அறிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இறுதியாக ஒரு வசனத்தை பற்றி பார்த்தோம். காலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹு ஹிவாலா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், அதிலிருந்து இடம்பெறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை பார்த்தோம். இந்த சொர்க்கத்தில் இறைவன் ஏராளமான இடங்களை செதுக்கி வைத்திருக்கிறான். இப்போ பொதுவாக நம்மளை ஒரு சுற்றுச்சூழலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்தை ரசிக்க போகிறோம்னு சொன்னால் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அங்கே நம்முடைய மனதை நிம்மதி அடையும் வண்ணம் ஒரு விஷயம் இருக்கும், இருந்தாலும் ஒரு மைனஸ் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு ஒரு மைனஸும் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக, மூஞ்சி சுளிக்கக்கூடாது என்பதற்காக எல்லா விஷயத்தையும் இறைவன் செதுக்கி வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் அங்கு போகவிட்டால் எல்லாமே அவன் சுற்றி பார்க்குற எல்லா விஷயமும் அவனுக்கு மன நிம்மதி கொடுக்க வேண்டும், அவனுக்கு மன நிம்மதி தர வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்குன்னு சொன்னால் இந்த ஒரு செய்தி போகணும். நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மெஹராஜ் பயணத்துக்கு சொல்கிறாங்க. இப்படி மெஹராஜ் பயணத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உதகல்து ஜன்னா, சொர்க்கத்தில் நான் நுழைக்கப்பட்டேன். ஃபைதா ஃபீஹா அத்துரா, அதிலே மண்ணு மிஸ்க் கஸ்தூரி வாசனை போன்று இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சொர்க்கத்தை வர்ணனை செய்கிறார்கள். மட்டமான மண்ணை கூட இறைவன் அந்த சொர்க்கத்தில் மிகவும் உயர்ந்த நறுமணமான கஸ்தூரியை அந்த மனத்தில் கொண்டு அந்த மண்ணை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நறுமணம் என்று சொன்னால் கஸ்தூரி தான். அந்த மண்ணை கூட இறைவன் கஸ்தூரியால் ஆக்கி வச்சிருக்க. கொஞ்சம் செஞ்சுட்டு பாருங்களேன். இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய கால்வாசி கணங்காது. ஆனால் அதுவே இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்போ இந்த அளவிற்கு இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி சீரமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நிறைய வாழக்கூடிய நபர்களுக்கு சில வாடை என்பது பிடிக்காது. சில செண்டை அடித்தாங்கன்னு சொன்னால் ஏன் இந்த செண்டை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கேட்பாங்க. சில நபர்களுக்கு சில வாடை பிடிக்காது, அதனால தலைவலியும் ஏற்படும், அவர்களால் மூஞ்சி சுளிக்கும் ஏற்படும். ஏன்னு சொன்னால் அந்த வாடை அவங்களுக்கு ஒத்துக்காது. ஆனால் சொர்க்கத்தில் எப்படி கிடையாது. அந்த கஸ்தூரி வாடையை நுகர உங்களுக்கு இன்பம் தான் கிடைக்குமே தவிர அங்கு நோய் என்பது ஏற்படாது, தலைவலி என்பது ஏற்படாது. ஏனால் இறைவன் சொல்லிவிட்டான், லா தக்குவும் அவதா, உங்களுக்கு எந்த நோயுமே கிடையாது, அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்பம் தான். இப்போ இதிலிருந்தே தெரிகிறது, ஒரு மட்டமான மண்ணை இறைவன் அந்த கஸ்தூரி வார்த்தைக்கு ஒப்பிட்டு காட்டுகிறான். இந்த உலகத்தில் ஏராளமான இடத்திற்கு நாம் சென்று வந்திருக்கிறோம். ஒரு இடத்திலாவது அந்த மண்ணை தூய்மையான முறையில் நறுமணம் கமலக்கூடிய விதமாக பார்த்துருக்கிறோமா? மண்ணை எடுத்து மோந்து பார்த்தா வாந்தி தான் வருமே தவிர நறுமணம் வராது. அந்த அளவுக்கு மண் அந்த அளவு கேவலமாக இருக்கிறது. இப்போ சில நபர்களுடைய பிள்ளைகள் மண்ணில் விளையாண்டா கூட மண்ணில் விளையாடாதுன்னு சொல்லிட்டு தடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு மண்ணை வெறுக்கின்றார்கள். இந்த வெறுப்பு கூட சொர்க்கத்தில் வரக்கூடாது, இது கூட வந்திருக்க கூடாது என்பதற்காக இறைவன் அந்த மண்ணையும் கஸ்தூரியாக ஆக்குகிறார். இன்னும் அந்த சொர்க்கத்தில் ஏராளமான வர்ணனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதை தரும் பொருள் தடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் மது அருந்துவது தடை. இந்த உலகத்தில் மது என்பது
ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்படியாப்பட்ட ஹராமாக்கப்பட்ட மதுவை இறைவன் நாளை மறுமையில், நாளை சொர்க்கத்தில் மனிதன் எடுத்து கொடுக்கிறான். தூய்மையாக்கப்பட்ட சுத்தகரிக்கப்பட்ட போதை இல்லாத மதுவை இறைவன் தருகிறான். இன்றைக்கு பார்க்கலாம், 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு பேரிஸ் சரக்குங்கிறான், பாரிஸ் சரக்குங்கிறான், அந்த சரக்கு லொட்டு லோசுக்கு என்று பல சரக்குகளை கொண்டு வந்து அதற்கான தனி விலைகளை போட்டு மிக உயர்ந்த விலைகளை போட்டு இன்றைக்கு அருந்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதை விட நீ இன்றைக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய உயர்ந்த சரக்காக இருந்தாலும் உயர்ந்த மதுவாக இருந்தாலும் அதை விட மிக தூய்மையான மதுவை இறைவன் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மது எப்படிமா தயாரிப்பாங்க? ஒரு பழத்தை அழுவ விட்டு அதை ரொம்ப நாள் காய போட்டு அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி அப்படித்தான் இந்த உலகத்தில் மது தயாரிப்பாங்க. அதனுடைய அந்த பதநிலை, ஒரு பழத்தை ஒரு மண்ணில் போட்டு ஊற வச்சு அதை ரொம்பவும் அழுமையாக்கி தான் அந்த மதுவை தயாரிப்பாங்க. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. சுத்தகரிக்கப்பட்ட தூய்மையான மது, வெரைட்டியான மது நீ இந்த உலகத்தில் அருந்திரையா, இதை விட பன்மடங்கு உனக்கு தருகிறேன், இந்த உலகத்தில் வா. ஆனால் இந்த உலகத்தில் மது அருந்துறாங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் கிடையாது. ஏராளமான நபர்கள் இந்த இரவு தொழுகைக்கு கூட வராமல் இந்த மது அருந்த வேண்டும் என்ற காரணத்தினால், போதைப் பொருளை அருந்த வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த கடமையாக்கப்பட்ட நோன்பை கூட நோக்காமல் இன்றைக்கு மது அருந்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இவர்களுக்கு மத்தியில் நாம் இங்கே அமர்ந்து உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சொர்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் ஒரு நோக்கம், சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். இத்தகையவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தில் மதுவை தருகிறான். இன்னும் ஏராளமான விஷயங்கள் சொர்க்கத்தில் கிடைக்கின்றது. இன்னும் இந்த உலகத்துல ஒரு விசேஷம் என்று வந்துவிட்டால், ஒரு திருமணம் என்று விட்டுவிட்டால் அதற்கு அத்தியாவசிய தேவை என்ன தெரியுமா? தங்கம் தான். இந்த தங்கம் பெண்களிடத்தில் எப்படி பார்க்கப்படுதுன்னா மிக உயர்ந்த பொருள். இது எனக்கு அனுபவிக்கப்பட்டு ஆக வேண்டும், எனக்கு தங்கம் வேணும். பித்தாளையில் எனக்கு செயின் வேணாம், தங்கத்தில் ஒரு செயினை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தில் வேணும் என்று இன்றைக்கு அதிகமான பெண்கள் விரும்புகிறார்கள். தங்கத்தினுடைய விலை என்பது விண்ணை தொடுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் 6,000 ரூபாய் தான் ஒரு பவுன். இப்போ இன்றைக்கு 1 கிராம் 8,000 சில்லறம். 1 கிராமுடைய விலை, தங்கத்தினுடைய 1 கிராமுடைய விலை 8,000 சில்லற. 1 பவுனுடைய விலை 80,000 சில்லற. அந்த அளவிற்கு தங்கத்தினுடைய விலை உயர்ந்து விட்டது. நம்மளால இன்றைக்கு அதிகமான நபர்களால் இந்த தங்கத்தை வாங்க முடியல, கவலைப்படுறாங்க. தங்கம் வாங்க முடியலையே. இன்றைக்கு அதிகமான கணவர்கள் என்னுடைய மனைவிக்கு தங்கத்தை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு கவலைப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு தங்கத்தினுடைய விலை கூடிவிட்டது. இவர்களுக்கு இறைவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ தங்க வாங்குறேன்னு கவலைப்படுகிறியா? கணவன் கவலைப்படுகிறியா? உன்னுடைய அந்த கவலையை தூக்கி குப்பையில் போடு. நீ உலகத்தில் அழகான முறையில் அல்லாஹ்வும் சொன்ன அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் உனக்கு சொர்க்கத்தில் நான் தங்கத்தை தரேன். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சொர்க்கம் என்பது 2 வகைப்படும். ஒரு வகையில அதனுடைய தட்டுகளும் அதனுடைய டம்ளர்களும் வெள்ளியில் இருக்கும். இன்னொரு சொர்க்கத்துல அதனுடைய தட்டுகளும் அதனுடைய டம்ளர்களும் தங்கத்துல இருக்கும். இந்த உலகத்துல எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் தன்னுடைய தட்டை தங்கத்திலான ஆக்கி கொள்வான். இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நமக்கு பெரும்பாலும் ஒரு தங்கத்தை பார்த்துருக்கிறோமா? தட்டுல தங்கத்தை பார்த்துருக்கோமா? இப்படியாப்பட்ட தட்டை, இப்படியாப்பட்ட சர்வசாதாரணமாக குடிக்கிற டம்ளர் கூட தங்கத்துல தரான். நீ சொர்க்கத்திற்கு வா, உன்னை என்னென்ன எப்படியெல்லாம் வர்ணிக்கணுமோ, உன்னை எப்படியெல்லாம் மகிழ்ச்சி வைக்கணுமோ எல்லா விஷயத்தையும் தருகிறேன். இதை நாம் மனசில் ஆழமாக பதிக்க வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக ஒரு வெள்ளியில தட்டை ஆக்க முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு காசு. இதையும் இறைவன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இறைவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு அதிகமான நபர்கள், சில நபர்களுக்கு அடிபணிந்து தான் வாழுகிறார்கள். குடும்பத்தில் ரூல்ஸ், போலீஸ் இடத்துல ரூல்ஸ், அரசியல் இடத்தில் ரூல்ஸ், இப்படி பல ரூல்ஸ்களுக்கு மத்தியில் தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துலையும் சில ரூல்ஸை கடைபிடிக்கணும். இப்போ சாலையில் பயணித்து போனோம்னு சொன்னால் அந்த இடத்துல ரூல்ஸை கடைபிடிக்கணும். மதரசாவுக்கு போனால் அந்த இடத்துலையும் ரூல்ஸை கடைபிடிக்கணும். இப்படி பல ரூல்ஸுகளுக்கு மத்தியில் தான் மனிதன் அடங்கி இருக்கிறான். மது அருந்திட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, ஹெல்மெட் போட்டு தான் வாகனம் ஓட்டணும். பல ரூல்ஸ்களுக்கு மத்தியில் மனிதன் பின்னி கிடக்கின்றான்.
ஆனால் இவர்களுக்கு மத்தியில் இறைவன் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு வந்துவிட்டால் ஒரு பெரிய வீட்டில் ராஜாலாம் அமருவாங்கல்ல, அதே மாதிரி மிகப்பெரிய ஆசனத்தில் அலல் அராய்க்கு எந்திரோன் அவர்கள் அமர்ந்து கொண்டு மக்களை எல்லாம் பார்ப்பார்களாம். தாரிஃபுபி உஜோகியின் நகரத்தன் நகீம் அவருடைய முகம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த உலகத்தில் தான் ரூல்ஸு. இந்த உலகத்தில் தான் நாம் விரும்பியது கிடைக்காமல் இருக்கலாம். நாளை மறுமையில மிகப்பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்து நம்ம தான் அங்க ராஜா, வேற யாரும் எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே இந்த ரூல்ஸ் போட முடியாது, எந்த சட்டத்திட்டத்தையும் இயக்க முடியாது, நம்ம தான் அங்க ராஜா. ஒருவருத்தவரும் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் மிகப்பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த மனிதர்களை எல்லாம் பார்த்து கொள்வானாம். சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, சின்ன பிள்ளைகளை மரணிக்கக்கூடியவர்கள்லாம் அந்த சொர்க்கவாசிகளுக்கு அந்த உணவுகளை எடுத்து பகிர வருவார்களாம். எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அளவுக்கு ராஜா மாதிரி சொர்க்கத்தில் இருக்கிறான். இறைவன் அந்த வாக்கியத்தை தருகிறான். இந்த உலகத்தில் ஆண்களுக்கு தங்கத்தை அணிவது தடை, பட்டு அணிவதையும் தடை. இந்த விஷயத்தையும் இறைவன் நாளை மறுமையில் நமக்கு தருகிறான். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய ஒரு வர்ணனை என்று சொன்னால் இதுவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான், லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அவர்கள் நாடியது அவர்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய வர்ணனை தெரியுமா? இது பார்க்க சின்ன வரியாக இருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோமா, கண்ணு முன்னாடி ஒன்று நிற்கும், நாம் நினைத்தாலே போதும் நினைக்கும். இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் கூட பல விஷயத்தை நினைக்கலாம். நம்முடைய குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், என்ன சாப்பாடு, என்ன பைக் வாங்கலாம், என்ன கார் வாங்கலாம், பல விஷயத்தை தன்னுடைய உள்ளத்தில் எழுப்புவாங்க. ஆனால் உள்ளத்தில் எழுப்பினால் போதும் கண் முன்னாடி வந்து நிற்கும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், கோடியிலே படுத்து உருளக்கூடியவனாக இருந்தாலும், அவன் மனசுல நினைக்கிறது வருமா? வாயை திறந்து சொல்லணும், இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாலும் எடுத்துட்டு வருவான். மனசுல நினைச்சா கிடைக்க முடியுமா? கிடைக்காது. ஆனால் சொர்க்கத்திற்கு ஒருவன் சென்று விட்டால் மனசுல ஒரு விஷயத்தை நினைக்கிறாயா, மனசுல ஒரு விஷயத்தை அவனுக்கு தோணுகிறதா, உடனே அவன் கண் முன்னாடி வந்து நிற்கும். இப்படி பல வர்ணனைகள் நமக்கு அந்த சொர்க்கத்தில் கிடைக்கிறது. இன்னும் இந்த உலகத்தில் பல ஆறுகள் பார்த்திருப்போம். அந்த ஆறுகள் தூய்மையான ஆறா இருக்குமா? சில ஆறுகள் எல்லாம் கழிவோடு ஓடும். ஆனால் சொர்க்கத்தில் இறைவன் எப்படியாப்பட்ட ஆறை அமைத்திருக்கிறான் தெரியுமா? அன்ஹாருமின் அசல், தேனிலிருந்து ஒரு ஆள், அன்ஹாருமின் லபன், பாலில் இருந்து ஒரு ஆள், அன்ஹாருமின் லித்தத்தி ஷாரிபின், அருந்தக்கூடியவர்களுக்கு சுவையான மதுவிலிருந்து ஒரு ஆள் என்று இறைவன் பேசுகிறான். எங்கேயாவது இந்த உலகத்துல மதுவால் ஆன ஆறை பார்த்திருக்கிறோமா? தேனால் ஆன ஆடை பார்த்திருக்கிறோமா? பாலால் ஆன ஆணை பார்த்திருக்கிறோமா? ஆனால் சொர்க்கத்துல கிடைக்கும். இன்றைக்கு இந்த மதுவுக்காண்டி எந்த அளவுக்கு போட்டி போடுறாங்க தெரியுமா? இந்த மது கடையை பூட்டிய காரணத்தினால் 5 பேர் தற்கொலை. மது கடையை ஏன் பூட்டுனீங்க? அதை அருந்தாமல் எங்களால் இருக்க முடியவில்லை என்று 5 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். லாக்டவுன்ல வெளியே வந்து செய்தி. இப்படி மதுக்காக அந்த அளவிற்கு தன்னுடைய காசுகளை கரியாக்கி தன்னுடைய தந்தையிடத்தில் சண்டை போட்டு, தாயிடத்தில் சண்டை போட்டு, உறவினரிடத்தில் சண்டை போட்டு, எனக்கு அந்த மதுதான் வேணும் என்று அந்த மதுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு மத்தியில் இறைவன் சொல்லுகிறான், உனக்கு மது ஆறு. இந்த உலகத்தில் மது அருந்துகிறார்களே, இந்த உலகத்தில் மது அருந்தக்கூடியவர்கள் கிடையாது, நமக்கு இறைவன் தருகிறான். இந்த சொர்க்க வாசிகளுக்கு இறைவன் கொடுக்கிறான். பாலால் ஆன ஆறு, ஓடி போய் குதி, குளிச்சுக்கோ, என்ன பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கோ. கொஞ்சம் கற்பனையில கொண்டு வாங்கினா பால் ஆறுனா எப்படி இருக்கும், தேன் ஆறுனா எப்படி இருக்கும், மது ஆறுனா எப்படி இருக்கும், கொஞ்சம் கற்பனையில கொஞ்சம் எட்டி பாருங்களேன். அந்த அளவிற்கு இறைவன் மது ஆறு, பால் ஆறு, தேன் ஆறு, இப்படி பல விஷயங்களை இறைவன் தருகிறான். இன்றைக்கு தங்கத்தினுடைய விலை அந்த அளவிற்கு உச்சியை தொடுகிறது. அப்படியாப்பட்ட தங்கத்தையும் தருகிறான், தங்கத்தாலான தட்டையும் தருகிறான், சும்மா டீ குடிக்கிற கப்பை கூட தங்கத்துல தரான். ஒரு விஷயத்தையும் இறைவன் செதுக்கி மனுஷனுக்கு எது பிடிக்கும், மனிதனுக்கு எப்படி அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்று எல்லா விஷயத்தையும் செதுக்கி கொடுக்கிறான். நாடி எது கிடைக்கும்னா எங்கேயாச்சும் அது போயிருக்கிறோமா? இந்த உலகத்தில் எவனாச்சுனால் எந்த மனிதனாச்சும் அது கிடைக்க முடியுமா? ஒரு விஷயத்தை நினைக்கிறான்னு சொன்னால் கண் முன்னாடி வந்து நிற்குமா? யாராலையும் முடியாது. அந்த வாக்கியத்தை, அந்த ஒரு அந்தஸ்தை இறைவன் நமக்கு தருகிறார். நாடியதும் கண் முன்னாடி நினைக்கும். என்ன விஷயத்தை நினைக்கிறாய் அது உனக்கு தரப்படும் என்று சொல்கிறான்.
இப்படி பல வர்ணனைகள் சொர்க்கத்தில் அடங்கியிருக்கிறது. இந்த சொர்க்கத்திலேயே மிகப்பெரிய வர்ணனை தெரியுமா? சொர்க்கவாசிகளிடத்தில் இதுதான் மிகப்பெரிய முக்கியமான வர்ணனை. அல்லாஹ் சொர்க்கவாசிகளிடத்தில் வந்து கேட்பான், நான் உனக்கு தந்திருக்கிறதுலாம் தந்துட்டேனா, இன்னும் உனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தையே உனக்கு தருகிறேன், இன்னும் உனக்கு என்ன வேணும்? ஏன் தயங்குகிறாய்? கேளு. வமிஸ்லுஹு வமிஸ்லுஹு வமிஸ்லுஹு, இதை போன்று உனக்கு 10 மடங்கு தருகிறேன், கேள் அடியானே கேள் என்று அந்த இறைவன் அடியானை பார்த்து சொல்வான். நீ ஏன் தயங்குகிறாய்? நான் உனக்கு தருகிறேன், உன்னுடைய இறைவன் கேளுடா கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று இந்த உலகம் முழுவதையும் இறைவன் தூக்கி அவனுக்கு கொடுப்பான். அந்த அளவிற்கு பாக்கியத்தை இந்த சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பான். இறைவனை இறங்கி வந்து வாண்டடா பேசுறான், நீ சொர்க்கவாசி, எனக்காக உள்ளத்தை கட்டுப்படுத்தினாய், எனக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தாய், எனக்காக அமல்களை செய்தாய், உனக்கு என்ன வேணும்? இதே போன்று இதே போன்று இதே போன்று எல்லா விஷயத்தையும் உனக்கு தருகிறேன், இதுவும் கேளு, நீ கேட்டுக்கொண்டே இரு, நான் தரக்கூடியவன், உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் என்று இறைவன் பேசுகிறான். இதுதான் மிக முக்கியமான ஒரு வர்ணனை. அல்லாஹ்வே வாண்டடா இறங்கி வந்து பேசுறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பல விஷயத்திற்கு அர்ப்பணிக்கின்ற நேரங்களை இந்த சொர்க்கத்தை நோக்கி ஓடுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க மாட்டுக்கிறோம். சொர்க்கத்தை அந்த வர்ணனைகளை அடைவதற்கு, அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நேரங்களை ஒதுக்க மாட்டுக்கிறோம். இந்த விஷயத்தை பாருங்களேன், அல்லாஹ்வே வாண்டடா வரான் தன்னுடைய அடியானிடத்துல அன்போடு பாசத்தோடு, நீ என்னுடைய அடியான்டா, நீ கேளு, இந்த உலகத்தை தருகிறேன், இந்த உலகத்தை மாறி 10 மடங்கு தருகிறேன், கேட்டுக்கொண்டே இரு, உனக்கு தருகிறேன். அந்த அடியான் சொல்வானா, இறைவா போதும், இறைவா போதும் போதும் என்று சொல்வானா? திரும்பவும் இறைவன் கேட்பான், கேளு, நீ தயங்காத அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அந்த அடியானுக்கு பதில் சொல்லி கொண்டே இருப்பான். இப்படி பல வர்ணனைகள் அந்த சொர்க்கத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த வர்ணனைகளுக்காக ஒவ்வொரு அடியும் சொர்க்கத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகளை அறிந்து இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுவிடாமல் அதற்காக முயற்சிப்போம். வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தடுத்த வர்ணனைகளை காண்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ்விற்கே உரியது என்று சொல்லி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.